ஃபேமிலிஸ், நான் உங்களுடைய லெக்சர். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணன் வந்து மலைக்கு போகிறான். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லுமா, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு வந்துட்டு இப்போ தான் சிவிலிபுத்தூர் வந்தோம். ஸோ அந்த பால்கோவா வாங்கிட்டு போவோம். அம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து லெச்சில் கேட்டிருந்தாங்க, அம்மாவுக்கு வரும்போது பால்கோ வாங்கிட்டு வா, எனக்கு தான் வாங்கி தரியாடா அப்படின்னா என்ன வேணும்னே ஸ்ரீவில்புத்தூர் வழியாக வந்து எனக்கு பால்கோ வாங்கிட்டு வான்னு கேட்டாங்க. ஸோ அவங்க அம்மாக்காக பால்கோ, எங்கள் அத்தைக்காக பால்கோ. அப்போ தர்ஷ்கூட்டிக்கு வந்து இந்த சிப்ஸ், இந்த பக்கத்தில் பேக்கரி வந்துச்சுன்னா தான் எனக்கு பிஸ்கட் வாங்கணும் ஏதாச்சும். சிவகங்கைக்கு போய் நம்ம மகிழனுக்கு வயசுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம். அதான் அவங்க போய்கிட்டு இருக்கோம். இன்னும் போவே இல்லை, எங்க இருக்கணும் எங்களுக்கே தெரியல. டீ கல்லுப்பட்டியா, அந்த ஊர்ல தான் டீ குடிச்சிட்டு இருக்கோம். அருளி திடீர்னு டீ கேட்டாங்க. ஸோ அதான் காப்பி வாங்கி குடிச்சிட்டு இவனுக்கு வந்து பிஸ்கட் அதான் சாப்பிட்டு கப்பலை தானே குடிக்கணும், அதனால குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் குடிச்சிட்டேன், உடனே ஆறி போச்சு. மேடம் வந்து பிஸ்கட் பொறுமையா டீகள் நின்று குடிச்சிட்டு வந்தாச்சு. என்னைய குடிக்கும் போது வண்டி எடுத்துட்டான், அதான் நிப்பாட்டா நான் பொறுமையா நான் டீ குடிச்சுக்கிறேன், நீ தம்பியை வச்சிருங்க. நான் ஏன் இத்தனை நாள் வீடியோ பாரு, வீடியோ இங்கே பாரு தசை, வீடியோ பாரு. ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலாம்னா எனக்கு 2-3 நாளாவே உடம்பு சரியில்லை, அதனால வீடியோவே எடுக்கவே இல்லை, வீடியோ போடவும் இல்லை. அப்படிலாம் இல்லை, கண்டென்ட் இல்லை, போட முடியல. கண்டென்ட் இல்லை, முடியாம இருந்தனால தான் வீடியோவே போடல. முடியாம இருந்தனால வீடியோ எடுக்கவும் முடியல, கண்டென்ட் என்ன போடன்னு தெரியல, அதனால வீடியோவே போடல. அண்ணனுக்கு வந்து நாளைக்கு தான் தர்ஷா, இங்க பாரு அண்ணன் எங்க அண்ணே மயிலான சொல்லுவான். அண்ணனுக்கு வந்து நாளைக்கு காலையில 7 மணிக்கு தான் பயணம்னு நினைக்கிறேன். நாங்கள் அதனால இன்னைக்கு முத நாளே போயிடுறோம். ஆமாம், அது எங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் போட்டிருக்கனால எங்களுக்கு அதை பற்றிலாம் தெரியாது. நானுமே முருகனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் போட்டிருக்கோம். ஸோ இதோட ஆமாம், அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். சரிங்களா, அந்த மாதிரி தான் எல்லாமே. நாளைக்கு வீடியோவில் நீங்கள் நாளைக்கு சாயங்காலம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம அண்ணி வீட்டுக்கு போகிறோம். யாரெல்லாம் வந்திருக்காங்க, எங்கள் அம்மா, அப்பா, மஞ்சு எல்லாருமே வராங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவும் வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. மஞ்சுவும் வயசு வராங்களாங்கிறது தெரியல, நான் கேட்டேன், வரேன்னு தான் சொல்லிச்சு. அது அங்கே போனால் தான் தெரியும். நைட்டு கிளம்புறாங்க, 2 மணிக்கு கிளம்பி காலையில் தான் வருவாங்களா. நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்புறோம், ஏன்னா தம்பி இருக்கான். தம்பிக்கு இப்போ தான் உடம்பு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி கரெக்டாக இப்போ தான் ஓரளவுக்கு இருக்கான். அதனால தான் இந்த 2 மணிக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். மணி 4 ஆயிடுச்சு, மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால தான் ஒரு 2 மணி நேரம் உடம்பு சரியில்லை. அதனால தான் நாங்கள் வீடியோவே அதனால வீடியோவே எடுக்காமல் போடவும் இல்லை. ஒப்பு என்னப்பு ஆய் சொல்லு தர்ஷா, ஆய் சொல்லு, ஆய் சொல்லு எல்லாருக்கும். சரி பாயா சொல்லு, பாய் சொல்லு. பாய்னா உடனே சொல்லிடுவோம். டீ குடிக்கடா சொல்லும், காஃபி குடிக்க அதெல்லாம் சொல்லுவான் பாரு. நம்ம பால் குடிக்காம பழம் சாப்பிடுறியாமா? அங்க பாரு, வேண்டாம். இந்த பிஸ்கட் சாப்பிடுறீங்களாமா? வேண்டாம். கியூட்டா பண்றா. இது அங்க இருக்கும்போது நல்லா பண்ணான், அருள் பக்கத்துல இருக்கும்போது. வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு இடத்துல நின்று தான் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. சரிம்மா சரி, ஓகே. நம்ம அப்படியே போயிட்டே இருக்கும் போதே வீடியோ எடுப்போம். ஸோ நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த அஷ்குட்டி எப்பயுமே இந்த வெறும் பாட்டில் வந்து சாப்பிடுவான். எனக்கு வந்து அந்த வயிற்று அது வெறும் பாட்டில் கொடுத்தா வயிறு வலிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது கரெக்டு தான். ஆனால் அந்த பாட்டில் வந்து வாங்க முடியாது, அவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை சப்பிக்கிட்டு இருந்தேன். கை சப்பும் போது சும்மா அந்த பால் குடிச்சிட்டு சும்மா சப்பிக்கிட்டே இருப்பான். ஸோ கை சப்புறதை விட சரி ஓகே, இது வந்து மிச்சமான இதுதானு சொல்லி சும்மா வாயில தான் வச்சிருப்பான் பாருங்க. சும்மா வாயில வச்சிருப்பான். சப்பவும் மாட்டான், கடிக்கவும் மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான், வாயில வச்சிருப்பான். இந்த கையை வந்து வாயில சும்மா வச்சுக்கிட்டு இருந்தானா எச்சு ஃபுல்லாக வடியும், வாய் ஃபுல்லாக அவனுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக இப்படிதான் தூக்கம் வந்துச்சுன்னா இதை வச்சிருவான். அண்ணன் எங்க ஊர்லையா? போனை பார்த்து அண்ணன் தான். நீ அண்ணனாடா? நீ இன்னும் அண்ணன் ஆகலை, அண்ணன் ஆகலை. தூக்கம் வந்துடுச்சா? எப்படி தூங்குவது? கண்ணடிச்சிருமா எல்லாரையும் பார்த்து? யாரை பார்க்க போறோம்? அண்ணனை கூட்டு வந்துருவோண்ணே வரும்போது. கூட்டு வந்துருவோண்ணே. சரி, இப்போ நம்ம வந்து மதுரை திருமங்கலம் டோல்கேட்ல வரப்போறோம்.
ஒட்டு போட்ட ரோட்ல வந்து நான் அப்பா அடங்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே, ரொம்ப பாட்டு கேட்க நான் ரொம்ப பாட்டு போட்டு கொடுத்துருவேன். ஜாலியாக விளாண்டுட்டு வருவாங்க வண்டி ஓட்டுறதுனால. அவங்களுக்கு என்னவா சிவகங்கை வந்துட்டோம். சிவகங்கையிலேருந்து இப்போ ரைட் சைடு திரும்பினா அண்ணன் வீடு உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. அவன் நல்லா வர அவனை இருக்கேன். ஒரு பரப்பம் பாருங்க ஒருத்தன். இப்போ மகி இவனுக்கு நீங்கள் ஒரே விளையாட கூட அண்ணன் இருக்குனால. தர்ஷா அண்ணன் எங்கம்மா எங்கம்மா? 2 பேரும் பந்து கடிச்சுக்குவாங்க. இந்த தர்ஷா இந்த என்ன சுத்தலையாடா மகி? சுத்தலையா? இப்போ பரப்பம் பாருங்க. ஏமாடி அண்ணன் விழுந்துட்டான் கீழே. கூப்பிட அண்ணனை வானே. ஏ போடா கூப்பிடா வானே.